ஹாய் மக்களே, வெல்கம் டு டாம் லாகிங். இன்னைக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேக்கிங்கே பாத்துக்கலாம். இது நம்ம ரோட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது. உள்ள ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேல ஒரு சின்ன பவுலுமே வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த வடைப்பாவ். வாங்க இதோட பேக்கிங் பார்ப்போம். இதோட பில்லையும் பார்த்துக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஜீரோ பண்ணிக்கலாம். தட்டை வச்சு ஜீரோ பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து வடைப்பாவை வெயிட் செக் பண்ணிக்கலாம். 103 கிராம் இருக்கு. அடுத்து நம்ம ரோட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வடைப்பாவை வெயிட் செக் பண்ணிக்கலாம். இது 99 கிராம் இருக்கு. வெயிட் வைஸ் வின் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் தான். ஓகே மக்களே, வாங்க இப்போ ரெண்டு வடைப்பாவும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல இருந்து வாங்கின வடைப்பாவை பார்த்துக்கலாம். உள்ள பச்சை மிளகாலாம் கொடுத்துருக்காங்க. வாங்க பச்சை மிளகாய் வச்சு ஒரு பைட் வச்சு பார்ப்போம். லைட்டா ஓபன் பண்ணி பச்சை மிளகாய் வச்சு ஒரு பைட் வச்சு பார்ப்போம். இது பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டனால நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கு. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் அடுத்த ரோட்டு கடை சாப்பிட்டு பார்ப்போம். இனிமேல் ரோட்டு கடை அதோட இது நல்லா இருக்கும். என்னன்னா இது மின்ட் சட்னி, தென் உள்ள ஒரு ஸ்டஃபிங்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டஃபிங்ஸ் அருமையா இருக்கு. இல்லை வெறும் உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஸ்டஃபிங்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால ரோட்டு கடை சூப்பரா இருக்கும். தென் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 77 ரூபா. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபா. பிரைஸ் வைஸ் வின் பண்ணது இதுதான். டேஸ்ட் வைஸ் வின் பண்ணது ரோட்டு கடை தான். குவான்டிட்டி வைஸ் வின் பண்ணது மட்டும் தான் நம்ம ஹோட்டல். ஓகே மக்களே, ஓவராலாக எனக்கு பர்சனலாக பிடிச்சது எந்த வடைப்பான்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை தான். உண்மையை சொல்ல போனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதனால எனக்கு பர்சனலாக ரோட்டு கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோட்டல் அந்த அளவுக்கு பிடிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இதுமாதிரி ஏதாச்சும் கம்பேரிசன் வீடியோ போடணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது வர நாளைக்கு பார்ப்போம். பை.